வணக்கம். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண அப்டேட் இல்ல. 60 வருஷமா மூடி மறைக்கப்பட்ட ஒரு மர்மம். அந்த மர்மத்தை இன்னைக்கு இருக்கிற உலக அரசியலோட கனெக்ட் பண்ற ஒரு முக்கியமான விஷயம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பார்க்கலாம். ஜான் எஃப் கெனடியோட படுகொலை பல வருஷமா தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தானே இருக்கு. ஆனா இப்போ புதுசா ஒரு ரகசிய ஃபைல் வெளியாயிருக்கு. அது இந்த மர்மத்துக்கு ஒரு விடிய கொடுக்குமா இல்ல புதுசா பல கேள்விகளை எழுப்புமா? அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. சரி, அஃபீஷியலா என்ன கதை சொன்னாங்கன்னா, நவம்பர் 22, 1963ல அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுக்கு காரணம் லீ ஹார்வி ஆஸ்வால்டுன்னு ஒருத்தர் தான். அவர் ஒரு முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரர், அப்புறம் சோவியத் யூனியனுக்கு ஆதரவா போனவர். அவர் ஒருத்தர் தான் தனியா நின்னு இதை செஞ்சாருன்னு சொல்லி வாரன் கமிஷன் இந்த கேஸ அப்பவே முடிச்சிட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த கதையில ஏதோ இடிக்குதுன்னு பலருக்கும் தோணுச்சு. அதனாலதான் ஏகப்பட்ட சதி கோட்பாடுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பா கென்னடி பனிப்போரை எதிர்க்கிறது, ஆயுதங்களை கட்டுப்படுத்த நினைச்சதெல்லாம் அவருக்கு சிஐஏ, அரசாங்க அதிகாரிகள், ஏன் ஆயுத மாஃபியா வரைக்கும் பல பெரிய எதிரிகளை உருவாக்கிடுச்சு. அதனால சுட்டது ஓஸ்வால்டா இருக்கலாம், ஆனா பின்னாடி இருந்து ஏற்கனது யாரு? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் இல்லாமலே இருந்துச்சு. இப்பதான் ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. பல வருஷமா அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். ஜேஎஃப்கே படுகொலை சம்பந்தமா சோவியத் யூனியன் வச்சிருந்த 350 பக்க ரகசிய கேஜிபி ஃபைல ரஷ்யா இப்போ அதிகாரப்பூர்வமா அமெரிக்கா கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த ஃபைல்ல கிடைச்ச மிகப்பெரிய ரகசியம் கொலையாளிய பத்தியோ இல்ல வேற யாரையாவது பத்தியோ கிடையாது. அந்த ஃபைல்குள்ள யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருந்துச்சு. அது ஒரு மேப். இங்கதான் கதை ஒரு கொலை மர்மத்திலிருந்து டோட்டலா வேற ஒரு டைரக்ஷன்ல போகுது. பனிப்போர் காலத்துல தொலைஞ்சு போன ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய விஷன், அத பத்தின கதையா இது மாறுது. இந்த திட்டத்தோட பேரு கென்னடி குருஷேவ் உலக அமைதி பாலம். யோசிச்சு பாருங்க, பனிப்போர் உச்சத்துல இருந்தப்போ அமெரிக்க அதிபர் கென்னடியும் சோவியத் பிரதமர் குருஷேவும் சேர்ந்து போட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இது. இனிமே நமக்குள்ள சண்டையே வேணாம், 2 நாட்டையும் இணைக்க ஒரு பாலத்தை கட்டுவோம். இதுதான் அதோட நோக்கம். அந்த மேப்ல கையால எழுதப்பட்ட ஒரு குறிப்பு இருந்துச்சு. அதுதான் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். அதுல அலாஸ்காக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல உடனடியா பாலம் கட்டணும்னு எழுதியிருந்துச்சு. அப்போ இது வெறும் ஒரு திட்டம் மட்டும் இல்ல, 2 தலைவர்களுக்கும் அமைதி எவ்வளவு அவசரமான முக்கியமான விஷயமா இருந்திருக்குன்னு இது தெளிவா காட்டுது. சரி, வாங்க இப்ப கதைய நேரா கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா இந்த மறக்கப்பட்ட கனவு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியா மறுபடியும் உயிர் பெறுது. அது எப்படின்னு பார்க்கலாம். தேச வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு விஷயம் எப்படி திடீர்னு இந்த 21ஆம் நூற்றாண்டுல உயிர் பெற்றுச்சுன்னு பாருங்க. எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் போட்ட மாதிரி அடுத்தடுத்து நடந்துச்சு. முதல்ல புதினுக்கும் ட்ரம்புக்கும் நடுவுல 2 மணி நேரம் ஃபோன் கால். அது முடிஞ்சோடனே அந்த ரகசிய கேஜிபி ஃபைல அமெரிக்காக்கு கொடுக்கறாங்க. அடுத்த சில மணி நேரத்துல அந்த அமைதி பாலத்தோட மேப் சோஷியல் மீடியால லீக் ஆகுது. கடைசியா புதினோட உதவியாளர் ஒருத்தர் இதுக்கு புதின் ட்ரம்ப் சுரங்கம்னு புது பேர் வச்சு இத கட்ட சொல்லி எலான் மஸ்க டேக் பண்றார். இந்த வரிசைய பாருங்க. இதெல்லாம் தற்செயலா நடந்ததா இல்ல இது ஒரு ராஜதந்திர விளையாட்டா? அப்போ 60 வருஷத்துக்கு முன்னாடி கனவா இருந்த ஒரு விஷயம் இப்போ எப்படி சாத்தியமாகுது? ஒரே பதில், டெக்னாலஜி. குறிப்பா எலான் மஸ்கோட போரிங் கம்பெனி தான் இந்த கேமே மாத்துது. ஒரு பாரம்பரிய பாலம் கட்டணும்னா $65 பில்லியன் செலவாகும். ஆனா சுரங்கப்பாதை மூலமா கட்டினா வெறும் $8 பில்லியன் முடிச்சிடலாம். நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 90% செலவு கம்மி. இதுதான் ஒரு கனவை நிஜமாக்க போற விஷயம். சரி, இந்த தகவலை ரஷ்யா எதுக்காக இப்போ வெளியிடுது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இத பத்தி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல எழுத்தாளர் ஜெரால்ட் போஸ்னர் என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு டைவர்ஷன். உக்ரைன்ல நடக்கிற விஷயத்துல இருந்து உலகத்தோட கவனத்தை திசை திருப்ப ரஷ்யா போடுற ஒரு பிளான்னு அவர் சொல்றாரு. ஆனா ஜேஎஃப்கே வரலாற்று ஆசிரியர் ஜெஃபர்சன் மோர்லி இது ஒரு ப்ராபகாண்டா விளையாட்டுன்னு சொல்றாரு. இதுல அமெரிக்க அரசாங்கத்தையே ஆட்டி பாக்குற மாதிரி பல ரகசியங்கள் இருக்கலான்னு எச்சரிக்கிறார். ஏன்னா இதுல சிஐஏலிருந்து ஆயுத லாபி வரைக்கும் சம்பந்தப்பட்ட பலரோட பேர்கள் இருக்கலாம். அதுல பல பேரு இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நிஜமாவே நடந்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்கும்? உலக அரசியல் பவர் பேலன்ஸே இது எப்படி மாத்தி எழுதும்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கூட்டணி நிஜமாவே உருவாச்சுன்னா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? முதல்ல அமெரிக்காவும் ரஷ்யாவும் இனிமே நிரந்தர எதிரிகள்லன்னு உலகத்துக்கே ஒரு மெசேஜ் போகும். 2வது, ட்ரம்ப கென்னடி மாதிரி ஒரு அமைதி தூதரா காட்டி இது அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றி அமையும். ஆனா எல்லாத்தைய விட முக்கியமா இது யுரேஷியாவையும் அமெரிக்காவையும் நிலம் மூலமா இணைக்கும்.
இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துக்கு நேரடி போட்டியா உருவாகி உலக அதிகார போட்டியில சீனாக்கு ஒரு பெரிய சவாலா மாறும். இதோட விளைவு ஒரு புது குளோபல் பாலிடிக்ஸ் ஈக்குவேஷனையே உருவாக்கலாம். ஒரு பக்கம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரே டீம்ல சேர்ந்தா, இன்னொரு பக்கம் சீனா, இந்தியா மாதிரி பெரிய நாடுகள் தங்கள பாதுகாத்துக்க கட்டாயமா ஒரு புது கூட்டணியை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ இந்த வரலாற்று வெளிப்பாடு நம்ம எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல வருது? உலக அரசியல்ல நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன்னு யாருமே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். உலக கூட்டணிகள் எவ்ளோ வேகமா மாறக்கூடியதுன்னு இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.